சோலார் பேனலில் இப்போது நம்மளோட பேனலில் மாடி மேலே இருக்கிற எஃபிஷியன்ஸ் எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். 12.12 வாட்ஸு இப்போ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய கார் பேட்ரி. என்னோடய கார் பேட்டரியில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 20 வாட்ஸ் ஃபேன் இருக்குது. ஸோ இதால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நைட் நான் யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அப்படியே என்னோடய பேனல் வந்து என் வீட்டு மாடியில் இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் அதை போட்டிருக்கேன். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காது எஃபிஷியன்ஸ் மாடி மேலே. இப்போ மாடி மேலே போய் அந்த பேனல் பார்க்கலாம். ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எடுத்தவொடனே என்னோடய கண்ட்ரோல் பேனலில் தான் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது பேட்ரி தான் கனெக்ட் பண்ணணும். இங்கே சோலார் இது வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஃபீஸ் போயிடும். ஓகே, நான் மாடியில் காட்டுறவங்க. எங்கள் வீட்டு மாடியில் இந்த சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளாட்டாக தான் போட்டிருப்பேன். அதனால் எந்த இதுவும் போடலை, ஸ்ட்ரக்சர் எதுவும் போடாமல் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. இன்னும் ஒரு ½ hour 6 o'clock சூரியன் வந்து இங்கே இருக்குது. சோலார் பேனல் தெரியுது அவங்களுக்கு? இதே என்னோடய சோலார் பேனல். இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளோ தூசி வந்திருக்கு பாருங்கள். இது சும்மா 2 பக்கத்தில் போய் நிற்கிது சும்மா. ஏன்னா புதுசு வந்தவொடனே நம்ம டெமோமாக ரெடி பண்ணியிருக்கனால பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரை 16 amps நான் MC4 கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேல் ஃபீமேலை மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே. ஸோ இதை கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வைக்கணும். நான் இங்கே இதனால் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இதை வைக்கிற ஒரு பக்கம் தாங்குது. இந்த ஸ்க்ரூ ஏதாவது வச்சு இங்கே ராடு மாதிரி வச்சு கொஞ்சம் நல்லா இங்கே நிற்க வைக்கலாம். ஓகே, பார்த்துட்டிங்க இல்லையா? நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு. ஓகே, பாய்.